தமிழின் வேர் தேடி. இன்று சனிக்கிழமை, பள்ளி விடுமுறை. தாத்தா சீரகன் தோட்டத்தின் ஓரத்தில் அமர்ந்திருந்தார். அருகில் தாத்தா போட்டிருந்த வேட்டி சட்டையின் வாசம் பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள் பேரக்குழந்தை தமிழினி. தாத்தா, இங்கே இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் எப்படி இவ்வளவு ஒழுங்காக இருக்கு என்று கேட்டாள் தமிழினி. சீரகன் சிரித்தார். எல்லாம் ஒழுங்கு, அதுதான் தமிழர்களின் வாழ்வியல் முறை. காலையில் எழுவது முதல் சூரியனை வணங்குவது வரை எல்லாவற்றிலும் ஒரு நியதி இருந்தது. தமிழினி ஆர்வமானாள். அப்போ காலையில என்ன பண்ணுவாங்க தாத்தா? விடியற்காலை 4 மணிக்கே எழுந்து விடுவார்கள். குளித்து சுத்தமாகி வீட்டின் வாசலில் கோலமிடுவார்கள். அது கலை மட்டுமல்ல, பூச்சிகள் உள்ளே வராமல் தடுக்கும் அறிவியல் என்றார் தாத்தா. அதை நாள்தோறும் நல்லறம் என்போம். இந்த ஒழுக்கம்தான் நம் வாழ்வின் அடித்தளம். சரி தாத்தா, பண்டை காலத்து பழக்க வழக்கங்கள்னு சொன்னீங்களே, பொங்கல் மட்டும்தான் நமக்கு முக்கியமான பண்டிகையா என்று கேட்டாள் தமிழினி. தாத்தா தன் மடியில் அவளை அணைத்துக் கொண்டார். இல்லை செல்லம், அறுவடைக்கு பொங்கல் கொண்டாடினாலும் தமிழரின் வீரத்தை உலகறிய செய்வது ஜல்லிக்கட்டு. நம் விலங்குகளையும் நிலத்தையும் போற்றும் முறை அது. அதேபோல் திருவிழாக்களில் சிலம்பம், கும்மி ஆட்டம் என நம் வீரம், கலை இரண்டையும் போற்றுவோம். தமிழினி எழுந்து சிலம்பம் பிடிப்பது போல் சைகை செய்தாள். அப்படியா? அப்போ வீரமும் கலைகளும் நிறைந்த வாழ்க்கை நமக்கு இருந்திருக்கு. சரி, எனக்கு பசிக்குது, என்ன சாப்பிடலாம்? உணவு முறை என்பது தமிழரின் பாரம்பரியத்தில் முக்கியமானது. 5 வகை நிலத்திற்கும் தனித்தனி உணவு இருந்தது. குறிஞ்சி நில மக்கள் தேனும் கிழங்கும், முல்லை நில மக்கள் வரகு, சாமை தானியங்களும் சாப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல தமிழினி, நம் சமையலில் நிலத்தின் தட்பவெப்பநிலை, 6 சுவைகள், ஆரோக்கியம் என எல்லாவற்றையும் பார்த்தே சமைத்தார்கள். சிறுதானியங்கள், கீரைகள், மீன் என்று ஒரு முழுமையான உணவு முறை இருந்தது. தமிழினி ஒரு தாம்பாள தட்டை கொண்டு வந்தாள். தாத்தா, இவ்வளவு நல்ல விஷயங்களை எங்களுக்காக நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. இனி நானும் இந்த முறைப்படி வாழ்வேன். தாத்தா மகிழ்ந்தார். மகிழ்ச்சி, நம் பண்பாட்டை நீ பிடித்துக்கொள், அதுவே உனக்கு வலிமை. அந்த பழங்கால பழக்க வழக்கங்கள், உணவுகள், பண்டிகைகள் எல்லாமே தமிழினிக்கு இப்போது ரொம்ப பிடித்திருந்தது. தமிழரின் வாழ்வியல் முறை என்பது ஒரு நல்லொழுக்கத்தின் பாதை என்று அவள் தெரிந்து கொண்டாள்.